லவ் லவ் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. எப்பவுமே இருந்து இல்ல அப்ப அட்டகத்தி தினேஷ் இருந்தப்ப லவ் எப்படி நினைச்சீங்க? கெத்து தினேஷ் இப்ப எப்படி அதை புரிஞ்சுக்கிறாரு? நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும்ல அதுக்கப்புறம். லவ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எதிர்பார்த்தோம், இப்போ வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. எனக்கு உண்மையிலேயே ஒரு திருவள்ளுவர் கிட்ட பேசுற ஒரு ஃபீல் வந்துருச்சு. என்னப்பா ஒரு படத்துல இவ்வளவு ஞானம் வந்துருச்சேப்பா. ஆமா. ஓகே. சரி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சினிமாவில் வந்து ஆரம்பத்துல இருந்து அந்த 2 பேர் தான். அது ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பிரதர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், மாஸ்டர்ஸ் கூட சொல்லலாம். அப்படி இருக்கலாம் 2 பேர். அப்ப தினேஷ் எப்படி அட்டகத்தி பார்த்தாரு? தினேஷா இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தாங்க? நான் பேச மாட்டாங்க பண்ணார். ஏன்னா நான் பண்ண வித்தியாசமாக எதனா ட்ரை பண்ணிட்டு இருப்பேன்ல, ஸ்கூல் போகாமல் இந்த சைட் போகலாம் ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருப்போம். 2-3 பேர்கிட்ட தான் ரொம்ப நான் ஃப்ரீயாக இப்போ இருந்தது. அதில் மகேந்திரன் ஒருத்தர் ஓகே. பால் கடை வச்சுருந்தாங்க, இப்போ வந்து அவர் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த 2-3 பேர் பசங்க தான். எல்லாருமே வந்து நான் கிரிக்கெட் ஆன என்னோட டீம் எல்லாமே வந்து கான்டாக்டில் இருக்காங்க. எல்லாமே என்னோட வயசில் பெரியவங்க, அவங்க எல்லாருமே டச்சில் இருக்காங்க.